வெல்கம் டு மை சேனல். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு அழகான சாரியோடு வந்திருக்கேன். டர்கோய்ஸ் கலர் சாரீ. இது வந்து ரொம்ப அழகான கலர். கேர்ள்ஸுக்கு பிங்க்குக்கு அப்புறம் பிடிச்ச கலர் இதுன்னு சொல்லலாம். அழகான ஒரு பேஸ்டல் க்ரீன்னு, அதுக்கு வந்து மின்ட் கலர்னு சொல்லுவாங்க, டர்கோய்ஸ் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் அதை நீங்கள் சொல்லலாம். இது வந்து அழகான ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலர். ஸோ இந்த சாரீ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரியோட ரேட் வந்து அரௌண்ட் 1200. எனக்கு தெரிஞ்சு ஒர்த் பையிங் தான் இந்த சாரீ. உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு இது வேணுமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாரியை விட நம்மளுக்கு அதோட அக்சரி சேர்க்கும்போது தான் இன்னும் கூடுதல் அழகு. அந்த மாதிரி இதுக்கு நான் ஒரு பிரேஸ்லெட் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு டர்கோய்ஸ் ஸ்டோன் வச்ச பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். ஸோ எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அதுவும் நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சேம் கலர் மேட்சிங் டோனில் எனக்கு கிடச்சிருந்தது. நான் கையில் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த சாரியை வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற விதத்தில் போட்டு, ஸோ இதையும் ஆக்சரிஸையும் மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இதோட லாக் சிஸ்டம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் நெக்குக்கு நெக் செட் இல்லைன்னா எப்படி, ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த நெக் செட், இந்த பீட் வந்து நானாகவே கஸ்டமைஸ் பண்ணி நானாகவே வந்து ஹேண்ட்மேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஹேண்ட்மேட் பண்ணுற விருப்பம் இருக்காங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி தனியாக பம்கின் பீட்ஸ் டர்கிஷ் கலர்லேயே வாங்கி, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் பேஸ்டு பிளாக் கலர் பீட்ஸும் வாங்கி, பெண்டன்ட்டும் தனியாக வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ அழகாக இந்த சாரீ கூட அது மேட்ச் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த சாரீ வாங்கி தான் இதை மேட்ச் பண்ணியிருந்தேன். நல்லா